ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோவே கொடுக்கல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் நான் இதில் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸாகவே நான் எங்கே போகிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி அவள் போயிருக்கா. சரி எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தா, உண்மையாகவே ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்னா எப்படி இருக்கும், இப்போது நமக்கு தேவையான திங்ஸ் வாங்குற மாதிரி ஹேர் பேண்டு, கம்மல்ஸு, இல்லை நமக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி நிறையா எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சிவாஜி நகர், ஜெயநகர், 4th பிளாக் அங்கே எல்லாமே போயிருக்கேன். பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகாதவங்களுக்கு சிவாஜி நகர், ஜெயநகர், அப்புறம் மெஜஸ்டிக், சித்பேட் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, நமக்கு இப்போது நமக்கு தேவையான நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வாங்குற அளவுக்கு இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரீட் எப்படின்னா, வெறும் ஃபுட்டு மட்டும்தான். ஃபுட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது அந்த ஸ்ட்ரீட்டில். அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி. சீரியஸாகவே ஃபுட்டுக்கு மட்டுமே இந்த ஸ்ட்ரீட் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஃபுட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கா அப்படின்னு எங்கடா கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனாலும் அவளும் யூடியூப் பார்த்து தான் அவங்களும் வந்திருக்காங்க. ஏதோ ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. பாவு பச்சு, அப்புறம் ஏதோ அவரா தோசான்னு அவங்க ஸ்லாங்கில் கன்னடாவில் சேல் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. நான் வாங்கி சாப்பிட்டுலாம் வந்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அது அவரா தோசை இல்லாது அவரைக்காவோட இது இருக்குல்ல, அவரைக்காய். ஸோ அது மேலே தூவி அது கூட கீ, பட்டர் அது எல்லாமே போட்டு தோசை சுட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் காஸ்ட்டு தான் ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. பட் ஒர்த்து தான். ஒரு டைம் சாப்பிட்லாம் அந்த ஃபுட்டெல்லாம். டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே இது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிட்டுருக்கும் போது அங்கே ஏதோ கேம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ண ஜெயந்தி. அங்கே திருப்பதி கோவில் இருந்தது. அதுக்கு ஃப்ரெண்டில் நம்ம ஊரில் பான் அடிக்கிறது, உரி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் ஊர்லலாம் சொல்லுவோம். அந்த கேம் தான் அங்கே வச்சுட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதோட கிளிப்புமே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி வரும். நம்ம ஊர்லலாம் ஊருக்கு ஒன்று தான் வைப்போம். இங்கே ஸ்ட்ரீட்டு 2, 3, 4ன்னு வச்சு ரொம்ப கிராண்டாக. இதில் நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணுன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போவுமே எனக்கு தோசைனா ரொம்ப 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 பிடிக்கும். யார் என்கிட்ட உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டாலும் எல்லோரும் பிரியாணின்னு சொல்வீங்க. பட் நான் எப்போவுமே தோசைன்னு தான் சொல்வேன். அங்கே போய்ட்டும் பாவு பச்சு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் தோசை தான் வாங்கினேன். பட் தோசை ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆனால் 90 ரூபீஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் கொடுத்தேன். சரி ஓகே, ஒன் டைம்ன்றனால நாங்கள் ஒன்று வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நான் எப்போவுமே யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவேன்னா, இங்கே இல்லை இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றதுல எந்த ஹோட்டல் போனாலுமே நான் எனக்கு பிடிச்சதாக இருந்தால், நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தால், அது எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் 2 டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இல்லை கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு போனால் அவங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுவேன். பட் இங்கே நான் எந்த டிஷ்ஷு எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஒன்று தான் ஆர்டர் பண்ணுவேன். அது வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா நிறைய டைம் நல்லா இல்லாமல் அது வேஸ்ட் ஆகிருக்கு. சரி நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. சரி எல்லாமே அதுவே வயிறுஃபுல்லாக சாப்பிட்டா மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுல்ல, ட்ரை பண்ண முடியாதுல்ல. அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தோசை ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பட்டு ட்ரை பண்ணோம். பட்டுலாம் அந்த அண்ணா கிட்ட நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். புளி பணியாரம் கொடுத்தாங்க. அதை வெயிட் பண்ணி கீ ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அங்கே திருப்பதி சாமிக்கு நிறைய கேம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு உள்ள சாமி கும்பிட்டு அவங்க கொடுத்த புளியோதரையை சாப்பிட்டு வரும்போது எதில் மெட்ரோவில் வந்தோம், அதே மாதிரி போகும்போது மெட்ரோவில் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ கரெக்டாக 8 o'clock. ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.